அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதேமாரி நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கல்லூரிகள் பத்தி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வரோங்க. தகவல்ங்கிறது குடுத்துட்டு வரோம். இப்ப பிளஸ் 2 முடிச்சிட்டு இருக்க மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாம்? அதுக்கான வாய்ப்புகள்லாம் என்னங்கிறது ஒவ்வொரு கல்லூரிகள் பத்தியும், ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஒவ்வொரு கவுன்சிலிங் ப்ராசஸ் பத்தி சொல்லிட்டு வரோங்க. அந்த வரிசையில இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எத பத்தி பேச போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற கல்வி நிறுவனமான குமரகுரு கல்வி நிறுவனங்கள்ல அட்மிஷன்ங்கிறது ஓப்பன் ஆகிருச்சு. ஓகே. நீங்க தான் ஆல்ரெடி குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பத்தி ஒரு வீடியோ போட்டீங்களே சார், திருப்பி எதுக்கு ஒரு வீடியோ அப்படின்னு கேட்க வர்றது புரியுது. ஆக்சுவலா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அதாவது அந்த பொறியியல் கல்லூரியோட சேர்ந்து இன்னொரு கல்லூரியுமே அவங்க குமரகுரு கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு வர்றாங்க. இந்த கல்லூரியோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமரகுரு காலேஜ் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் அப்படின்னு இந்த கல்லூரி. இந்த கல்லூரியில வரக்கூடிய அகாடமிக் இயரான 2026-27க்கான அட்மிஷன்ஸ்ங்கிறது ஓப்பன் பண்ணி அவங்களோட காலேஜோட வெப்சைட்ல அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்ப இந்த கல்வி நிறுவனங்கள பத்தி முதல்ல ஒரு விஷயம். தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான கல்வி நிறுவனம். 40 வருடங்களுக்கு மேல வந்து இயங்கிட்டு வரக்கூடிய ஒரு தனியார் கல்வி நிறுவனம். அவங்க சார்பா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு பொறியியல் கல்லூரியான குமரகுரு பொறியியல் கல்லூரி நடத்திட்டு இருக்கிறாங்க. இது போக இவங்க நிறைய சமூக சேவைகள்ல வந்து ஈடுபட்டுட்டு வர்றாங்க. விவசாயம் சார்ந்த ஒரு கல்லூரிகள் நடத்துறாங்க. சமுதாய கல்லூரிகள் நிறைய நடத்திட்டு வராங்க. அந்த வரிசையில இவங்க வந்து நடத்திட்டு இருக்க ஒரு கல்லூரி தான் குமரகுரு காலேஜ் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ். லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்னா பன்முகத்தன்மை கொண்ட கலை மற்றும் அறிவியல் படிப்புகள்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்க்கும் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க. அது சம்பந்தப்பட்ட படிப்புகள மட்டும் படிச்சா அது வந்து ஒரு பர்ட்டிகுலர் கோர்ஸ்ல வரும். இதே நீங்க ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு, ஒரு மெயின் கோர்ஸ் எடுத்துட்டு, மைனர் டிகிரியா நீங்க உங்களுக்கு புடிச்ச பாடப்பிரிவுகள எடுத்து படிக்கிறதுக்கு பேர் தான் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கல்லூரிய தான் குமரகுரு கல்வி நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குமரகுரு காலேஜ் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்ங்கிற பேர்ல நடத்திட்டு வர்றாங்க. இந்த கல்லூரி முழுக்க முழுக்க ஆர்ட்ஸ், சயன்ஸ் மற்றும் மேனேஜ்மென்ட் பேஸ்டு கோர்ஸஸ்க்கு தான் முக்கியத்துவம் தர்றாங்க. இங்க வந்து என்னென்ன கோர்ஸஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நீங்க யுபிஎஸ்சி எக்ஸாம் தான் பிரிப்பேர் பண்ணணும்னா, நம்மளுக்கு வந்து பிஏ பொலிட்டிக்கல் சயன்சஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்தா ஈஸியா இருக்கும். பிஏ பொலிட்டிக்கல் சயன்சஸ் நடத்துறாங்க. பிகாம் கோர்சஸ் நடத்துறாங்க. பிகாம்ல பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங் நடத்துறாங்க. தென் பிபிஏ. பிபிஏல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்டர்நேஷனல் பிசினஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் நடத்துறாங்க. இது போக பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா, பிஏ தமிழ் லிட்ரேச்சர். இன்னைக்கு நிறைய கல்லூரிகள் வந்து காணாம போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். பட் இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிஏ தமிழ் லிட்ரேச்சர் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான கோர்சஸ்லாம் இவங்க வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. ஓகே சார். இதுக்கு வந்து நம்ம என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 12ஆம் வகுப்புல அந்தந்த பாடப்பிரிவுகளுக்கு தகுந்த பாடங்கள நீங்க பிளஸ் 2ல படிச்சிருந்தா போதும். சரிங்களா? இதுக்கு நம்ம இப்பயே அப்ளை பண்ணணுமான்னு கேட்டா, ஏன்னா இது வந்து ஒரு தனியார் கல்லூரி. தனியார் கல்லூரிய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு பெரும்பாலான கல்லூரிகள்ல வந்து அட்மிஷன்ங்கிறது ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்ப இதுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, குமரகுரு காலேஜ் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் அப்படின்னு நீங்க வந்து நார்மலா Googleல சர்ச் பண்ணாலே போதும். அதோட வெப்சைட்டுக்கு போயிரும். அதுல நீங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கனாலே முதல்ல வரதே அட்மிஷன் டேப் தான் வரும். இந்த அட்மிஷன் டேப கிளிக் பண்ணீங்கன்னா, கிளிக் டூ அப்ளைன்னு இருக்கும். அத கிளிக் பண்ணி நீங்க வந்து அவங்க கேட்கிற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி, அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னமோ அத பே பண்ணீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆனத பொறுத்து 12ஆம் வகுப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிஞ்ச உடனே கல்லூரியிலிருந்தே உங்கள கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டர்வியூ மாரி வைப்பாங்க. அதுக்கடுத்து உங்களோட 12ஆம் வகுப்போட மதிப்பெண்கள பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து சீட் தருவாங்க. இதுக்கு தனியா எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுத தேவையில்லை. அதாவது குமரகுரு காலேஜ் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்ங்கிற கல்லூரிக்கு மட்டும் எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுத தேவையில்ல. இதே குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி போறீங்கன்னா, நீங்க த்ரூ கவுன்சிலிங் வழியா வரலாம். அப்படி இல்லன்னா அவங்களோட மேனேஜ்மென்ட் கோட்டா வழியா வரலாம். இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் கவுன்சிலிங் தான். சரி, இதுல வந்து நீங்க இப்பயே அப்ளை பண்ணணுமான்னு கேட்டா, தாராளமா அப்ளை பண்ணி வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா நெறைய அப்ளிகேஷன்ஸ் போறப்ப நெறைய ஸ்க்ரூட்டனிங் ப்ராசஸ் நடக்கும். அதனால இத ஒரு வாய்ப்ப நல்ல முறையில பயன்படுத்திக்கோங்க. ஒரு நல்ல கல்வி நிறுவனம். அங்க போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது கிடைச்சிருக்குது. இந்த மாரியான தொடர்ச்சியான உபயோகமான தகவல்கள் வேணுங்கிறவங்க, யுகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.